அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரிஷபம் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு பலன்கள் காண்போம். இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்க இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை ரகசியம், உங்கள் வாழ்க்கை எந்த வயதில் முன்னேற்றம் அடையும், மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு பிரம்மன் படைத்த விதி, குரு கர்ம சாபம் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பலன்கள் காண்போம். மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாய் புகானுடைய முதல் நட்சத்திரம். உடைப்பட்ட நட்சத்திரமாக முதல் 2 பாதம் ரிஷபராசியிலும் மற்ற 2 பாதங்கள் மிதுன ராசியிலும் உடலற்ற நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. 2 வீட்டாய் குறிப்பதனால் செவ்வாயினுடைய நட்சத்திரம் 2 வீடுகளை குறிக்கும். செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முதல் நட்சத்திரமாக இருக்கும்போது குடும்பத்திற்கு இளைய பிள்ளையாக, இளைய மகனாக இருக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. மூத்தவர்கள் அண்ணா இருக்கலாம், அக்கா இருக்கலாம், 4-5 அக்கா இருக்கலாம், 2-3 அண்ணா இருக்கலாம். பெரும்பாலும் இளைய மகனாக மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாய் புகனுடைய முதல் நட்சத்திரமாக இருக்கும்போது தேவ கணம் கொண்ட சுப நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய விலங்கு பெண் சாரை பாம்பு. ரோகிணி நட்சத்திரத்திற்கு நல்ல பாம்பு. மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய விலங்கு பெண் சாரை பாம்பு. ஒரு மனிதனுடைய எண்ணங்கள், குணாதிசயங்கள் அவர் பிறக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய விலங்கனத்தின் மூலமே அவர்களுக்கு இருக்கும். சாரப்பாம்பு அப்படின்னா கண்ணிமைக்க நொடியில் ஒரு மனிதனை பார்த்துட்டா சாரப்பாம்பு கண்ணிமைக்க நொடியில் சர்ருன்னு போயிடும். சரசரன்னு போகிறதுனால தான் அதுக்கு பேர் சாரப்பாம்பு. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேகம் இருக்கும். ஒரு வேலையை படபடன்னு செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் உண்டு. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நட்சத்திர விலங்கு சாரப்பாம்பாக இருக்கும்போது வெடன்னு ஒரு 6 அடி உயரம் வளரக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்லா வாட்ட சாட்டமான உடல்வாகு கொண்டவர்களாக மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். ரிஷபராசியாக இருக்கும்போது நல்ல அழகான தோற்றம், கவர்ச்சியான தோற்றத்தில் இருப்பார்கள். மிதுன ராசியாக இருக்கும்போது நல்ல பேச்சாற்றல், நல்ல புத்திசாலியாக மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 3 டிகிரி 4 டிகிரி உயர்கல்வி படிக்கும் அமைப்பு உண்டு. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்பாவியான முகத்தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் செய்யக்கூடிய சாதனைகள் பல. போட்டி, பந்தயம், ரேஸு இப்படின்னு எத்தனையோ பரிசுகள்லாம் வாங்கி வைத்திருப்பார்கள். ஆனாலும் ஒன்றும் தெரியாதவர்கள் போல் அப்பாவியான முகத்தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சுருன்னு இவர்களுக்கு கோபம் வந்துவிடும். இவர்கள் விழுவிழுன்னு இருந்தாலும் எதிரிகளை எதிர்க்கும் திறமை இவர்களிடம் உண்டு. மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறது என்றாலே அந்த குடும்பத்தில் திருமணம் செய்து கணவரை இழந்தோ மனைவியை இழந்தோ வாளாவெட்டியாக பிரிந்து இருப்பவர்களை, கணவன் மனைவிக்குள் வாளாவெட்டியாக பிரிந்து வாழக்கூடியவர்களை காண முடியும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் நீங்களாக இருக்கலாம், அது அண்ணனாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம். வாளாவெட்டியாக இருப்பவர்களை காண முடிகிறது. வீட்டை விட்டு தூர தேசம் சந்நியாசம் சென்றவர்களை காண முடிகிறது. தாத்தாவோ பாட்டியோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ வீட்டை விட்டு தூர தேசம் சந்நியாசம் சென்றவர்களை காண முடிகிறது. மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு பெற்றோர்கள் மீது அதிக பாசம் இருக்கும். அப்பா அம்மா மேல் அதிக பாசம் கொண்டவர்கள். பெரும்பாலும் தந்தையாருடைய கடமை இவர்களுக்கு சரிவர கிடைக்காது. தந்தையார் இருப்பார். இவர்கள் வயதுள்ள காலத்தில்
காலகாலத்தில் இவர்களுக்கு திருமணம் செய்யணும். தந்தையாருடைய கடமை மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்காது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றாலே பூர்வீகத்தை விட்டு இடம் பெயர்ந்தவர்களாக இருப்பார்கள். இவருடைய அப்பா காலத்தில் வேறு ஊருக்கு இடம் பெயர்ந்தவர்களாக இருப்பார்கள். சிறு வயதிலேயே மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயண பிரியர்களாக இருப்பார்கள். வண்டி வாகனம் இயக்குதல், டிரைவர்கள், ட்ராவல்ஸ் வச்சு நிறைய வண்டி வாகனங்கள்லாம் வாங்கிவிட்டு இவர்களே ஓட்டுவார்கள். பயண பிரியர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. கடினமான வேலையும் அசால்ட்டாக செய்து முடிக்கக்கூடியவர்கள். உறுதியும் தன்னம்பிக்கையும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களிடம் உண்டு. மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மாமனோ மச்சானோ மாமனாரோ சாமி ஆடுவது, குறி சொல்வது, மந்திரம் சொல்கிறது, இந்த மாதிரியான நபர்கள் தான் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கு குருபகனுடைய கர்ம சாபம். குரு கர்ம சாபம் என்ன செய்யும்? 9 நவகிரகங்களில் குருதான் முதன்மை சுபகிரகம். குருபகனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் 3: மிருகசீரிஷம், அஸ்தம், உத்திராடம். குருபகனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமாக உடைப்பட்ட நட்சத்திரமாக மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கிறது. குருபகன் என்றாலே குருபகன் திருமணக்காரகன், புத்திரக்காரகன், எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடியவர்கள். குடும்பத்தில் சுப மங்களகாரகனே இந்த குருபகன் தான். குருபகன் சாபம் பெற்றதால் பெரும்பாலும் புத்திர தோஷம் உடைய நட்சத்திரம் என்றும் சொல்லலாம். பெரும்பாலான மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 35-40 வயது கடந்து திருமணம் செய்யக்கூடியவர்களை காண முடிகிறது. பெண் குழந்தை மட்டும் பிறக்கிறது. ஆண் குழந்தை இல்லாமல் வம்சம் முடிவடைவதையும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களை காண முடிகிறது. குருபகனுடைய சாபம் இருப்பதனால் பக்குவம் இல்லாத பேச்சு, 3 டிகிரி 4 டிகிரி உயர்கல்வி படித்தாலும் இவர்கள் ஆசிரியர்களாக இருந்து மற்றவர்களுக்கு பாடம் எடுத்தாலும் இவர்களுக்கு பக்குவம் இல்லாத பேச்சு, பழக்க வழக்கங்களில் தவறான தொடர்பு, இவர்கள் அவசரப்பட்டு பேசிவிடுவாங்க. இவர்களுக்கு முன் கோபம், மூக்கு மேலே கோபம். ஏன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரமாக இருக்கும்போது மூக்கு மேலே கோபம் வந்துடும். அவசரப்பட்டு பேசுவதனால், அவசரமாக முடிவெடுப்பதனால், பிடிவாதமாக இருப்பதனால் இவருடைய வாழ்க்கையில் தடங்கல்கள் வருகிறது. குருபகனுடைய கர்ம சாபம் முதல் விஷயமாக மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு திருமணம் தாமதப்படும். அடுத்தது புத்திர பாக்கியம் தாமதப்படும். கல்யாணம் பண்ணிட்டேன், காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிட்டேன், 2-3 குழந்தைகள் இருக்கிறது அப்படின்னா மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள் தம்பதியர்கள் ஒற்றுமையாக வாழ முடியாது. ஒற்றுமையாக இல்லாத இருவரையும் பிரிக்கக்கூடிய நிலையும் உண்டு. இருவரும் பிரிந்து வாழக்கூடிய நிலையும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களை பார்க்க முடிகிறது. குருபகனுடைய சாபம் இவர்கள் கெடுக்கிறது. மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் பெரும்பாலும் ஆண் வாரிசு தடைபடுகிறது. அப்படியே ஆண் குழந்தை இருந்தாலும் மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுடைய பேச்சை கேட்காமல் அவர்கள் வழி செல்வார்கள். இவர்களுக்கு குழந்தை பிறந்தவுடன் இறப்பது அல்லது பெரியவர்களாகி உங்கள் பேச்சை கேட்காமல் போவது குருபகனுடைய சாபம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் பிறக்கக்கூடிய முதல் ஜனன மகாதசையாக செவ்வாய் மகாதசை, 2வதாக ராகு மகாதசை, 3வதாக உங்களுக்கு குரு மகாதசை வருகிறது. குருவினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம். குருவினுடைய திசையே 3வதாக வரும்போது ஏறத்தாழ பெரும்பாலும் ஒரு 35-40 வயது வரை மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற போராட்டங்கள் நீடிக்கிறது. நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி பணங்காசு கையில் தங்காது, தவறான வழிகளில் செலவாகும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு 4வதாக வரக்கூடிய சனி மகாதசை தான் உங்கள் வாழ்க்கையில்
ஒரு நிம்மதியான ஒரு பொழப்பை கொடுக்கிறது. நீங்கள் ஒரு 40 வயதுக்கு மேலே தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை அனுபவிக்க முடியும். குருமகா தசை முடியும் வரை மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு வாழ்க்கையில் போராட்டங்களை நீடிக்கிறது. குருவனுடைய கர்ம சாபம் பெற்றதால் முன்னோர்கள் தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ சம்பாதித்த சொத்து அது உங்களுக்கு கிடைப்பதில் தடங்கல்கள் ஏற்படும். முன்னோர்களை பெரியோர்களை குற்றம் குறை சொல்கிற மாதிரியான நிலையெல்லாம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். முடிஞ்ச வரை உங்களுக்கு மற்றவர்கள் உங்களுக்கு தெரியாததை எடுத்து சொன்னாங்கன்னா குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெரியோர்களை மதிக்க வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு பெண் கொடுக்கக்கூடிய மாமனாரை மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் மதிப்பு மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாமனாரிடம் எதிர்வாதம் செய்யக்கூடாது. மாமனாரை உயர்வாக நீங்கள் மதிக்க வேண்டும். இல்லைன்னா குருபகனுடைய சாபம் உங்களை கெடுத்து கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கை துணையை கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய மாமனார். அவரை நீங்கள் மதிக்க வேண்டும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.